கூழாட்டம் அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒரு கூழ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மாங்காய் இருக்குது, அதையும் அரைச்சி மொத்தமாக கூழ் ஆக்கிடலாம். சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக மேங்காய் ஸ்லைஸுக்கு செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாங்காவையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு மசி இல்லைன்னா சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக கூழ் மாதிரி ஆகிடுச்சு. இல்லை, இப்போ முதல்ல ஒரு வானல் வச்சுக்கோங்க.